இப்போ என்ன பண்ணலான்னா இதே ஆசனத்தை உட்கார்ந்த நிலையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த மாடிஃபிகேஷன்ஸை உட்கார்ந்த நிலையிலேருந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த டைம்லேயே ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ கிடைக்குது. அந்த டைமில் இந்த ஸ்ட்ரெச் எப்படி பண்ணலாம், இந்த தாடாசனம் எப்படி பண்ணலாம், மாடிஃபிகேஷனுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கைகளை மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே பக்கவாட்டில் தூக்குங்க. விரல்களை கோர்த்துட்டு திருப்புங்க. நல்ல ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உங்கள் செஸ்ட் ஓப்பன் ஆகிற அளவுக்கு ஓப்பன் பண்ணோம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே விரல்களை நீக்கிட்டு மெதுவாக பக்கவாட்டில் கீழே கொண்டு வாங்க. இன்னொரு முறை பார்க்க போகிறோம் இதே இதை. இன்ஹேல், மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்குங்க. விரல்களை கோர்த்துக்கணும், மேல் பக்கமாக திருப்பணும், நல்ல ஸ்ட்ரெச் பண்ணணும். கைகள், மார்பு பகுதி, இடுப்பு பகுதி எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகணும். இப்போ மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே கைகளை ரிலீஸ் பண்ணுங்கள். விரல்களை மெதுவாக பக்கவாட்டில் கொண்டு வாங்க. இப்போ இதே இதை முன்பக்கமாக கை தூக்கும்போது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கை விரல்களை ரெண்டையும் கோர்த்துக்குங்க, திருப்பிக்குங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணும். மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது மெதுவாக முன்பக்கமாக கைகள் ரெண்டையும் தூக்குங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக கீழே கொண்டு வாங்க. இப்போ விரல்களை ரிலீஸ் பண்ணிடலாம். இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக தூக்கணும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக கீழே கொண்டு வாங்க. ரிலீஸ் பண்ணிவிடுங்க விரல்களை. இப்போ நம்ம அதே இது உட்கார்ந்த நிலையில் கை முஷ்டியை மடக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பக்கவாட்டில் க்ளோஸ் த ஃபிஸ்ட், நல்லா டைட்டாக மூடிக்கணும் விரல்களை. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை பக்கவாட்டில் மேலே தூக்குங்க. விரல்களை ஓப்பன் பண்ணிவிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக பக்கவாட்டில் கொண்டு வாங்க கைகளை. இன்னொரு முறை பார்க்கலாம். க்ளோஸ் த ஃபிஸ்ட், இன்ஹேல், மெதுவாக சைடில் கொண்டு வாங்க. ஓப்பன் த ஃபிஸ்ட், எக்ஸேல், மெதுவாக பக்கவாட்டில் கொண்டு வாங்க. இது முன்பக்கமாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். கைகளை முன்னாடி வச்சுக்கங்க, நல்ல விரல்களை மூடிக்கணும். இன்ஹேல், முன்பக்கமாக தூக்குங்க 2 கைகளையும். விரல்களை ஓப்பன் பண்ணுங்கள். மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கைகளை முன்பக்கமாக கொண்டு வாங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிக்கங்க. இன்ஹேல், மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே முன்பக்கமாக கை தூக்கணும். விரல்களை விரிச்சுக்கங்க. ஓப்பன் த ஃபிஸ்ட், எக்ஸேல், மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ இதே ஆசனத்தை அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுதே கைகளை கோர்த்து ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணும் பொழுது உங்களுக்கு முதுகு பகுதியில் இந்த ஸ்டூப்பிங் சொல்லக்கூடிய முன்பக்கமாக வருது இல்லையா, அதை நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். நல்ல பேக் ஆர்ச் பண்ணும்பொழுது முதுகு நல்ல ஸ்ட்ரெச் ஆகுது, விரல்களுக்குமே நல்ல ஒரு ஒர்க் கிடைக்குது. அதனால் இதை உட்கார்ந்த நிலையில் இருந்துமே நம்ம பண்ணி இதனால் நம்ம பயன்பெறலாம்.